அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாதம் தேய்பிறை பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பௌர்ணமி முடிந்ததும் 5வது திதியாக வரக்கூடியதுதான் பஞ்சமி எனும் சிறப்பு திதி. பஞ்சமி திதி என்பது பரம்பொருள் வராகி அம்மனுக்கு உகந்த திதியாக பார்க்கப்படுகிறது. அதிலும் தேய்பிறை பஞ்சமி என்பது நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வேண்டிய வரத்தை அருளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட பங்குனி தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். பரம்பொருள் பெருமாளின் ஒரு அவதாரமான வராகமூர்த்தியின் பெண் அவதாரமே வராகி அம்மன் என்றும் சப்த கண்ணகிகளில் ஒருவராக திகழக்கூடியவர் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி விளங்குகிறது. பலரும் இந்த பஞ்சமி திதி என்று விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய வராகி அம்மனின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு வராகி அம்மனின் அருளை பெறுவார்கள். வீட்டிலேயே வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் என்று இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நாம் முக்கியமாக இரவு 8:40 மணியிலிருந்து 9:40 மணிக்குள் செய்யலாம். அல்லது முக்கியமாக காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் செய்யலாம். அல்லது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளும் செய்யலாம். அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10:32 மணிக்குள்ளும் செய்யலாம். இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தங்களுடைய வசதிக்கேற்ப தேர்வு செய்து வீட்டில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வீட்டில் வராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வராகி அம்மனுக்கு தயிர், மஞ்சள், பன்னீர், குங்குமம், பழங்கள், திரவியம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு நல்ல தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்துவிட்டு வராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்கள் மற்றும் சிகப்பு நிற மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். வராகி அம்மனுக்கு இன்றைய தினத்தில் நாம் வேக வைத்த உருளைக்கிழங்கு, வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளம் பழம், மாதுளம் பழச்சாறு, பானகம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். இதில் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு கிழங்கு, மாதுளம் பழச்சாறு இவற்றை வைக்க வேண்டும். இது எப்பொழுதும் செய்யும் வழிபாடுதான். ஆனால் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக நிலைவாசலை சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். 2 சிறிய தாம்பழ தட்டை எடுத்து ஒன்றின் மேலும் ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு மேல் கற்கண்டை வைத்து நிலைவாசல் 2 உரங்களிலும் வைத்து விட வேண்டும். இப்படி வைத்துவிட்டு நாம் வராகி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் வராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறுவது, வராகி அம்மனின் திருநாமங்களை உச்சரிப்பது போன்றவற்றை மேற்கொண்டு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அல்லது மிகவும் எளிமையான ஓம் வராகி தேவியே வந்தருள வேண்டும் என மனதார கூறிக்கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி நாம் நிலைவாசலில் வெற்றிலை கற்கண்டை வைத்து வராகி அம்மனின் இந்த மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு கண்டிப்பாக அந்த வராகி அம்மன் நம் வீட்டிற்கு வந்து நாம் கேட்ட வரங்களை அனைத்தையும் அருளுவார்கள். இன்றைய தினம் முழுவதும் இந்த வெற்றிலையும் கற்கண்டையும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் கற்கண்டை எடுத்து எறும்புகளுக்கு தானமாக போட்டுவிட்டு வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டு விட வேண்டும். நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து நமக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கக்கூடிய வராகி அம்மனை இந்த முறையில் பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுடைய வீட்டிற்கு வராகி அம்மனே எழுந்தருளி அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்குவார்கள் என தெரியப்படுகிறது. முக்கியமாக இந்த நாட்களில் இந்த அம்மனை இவ்வாறு வழிபடுவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. முக்கியமாக
மகாவராகியம்மன் ஆலயத்தில் அதாவது பங்குனி மாதங்களில் மாபெரும் சிறப்புமிக்க இந்த தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. நாமக்கல் ஸ்ரீ மகாவராகி அம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம், தேங்காயில் தீபமேற்றி வழிபட்ட பக்தர்கள் ஸ்ரீ மகாவராகி அம்மன் பராசக்தியின் திருவுருவமாக கருதப்படுகிறார்கள். முக்கியமாக இந்த அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. குறிப்பாக எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. குறிப்பாக உக்ர தெய்வங்களில் ஒருவராகும், அதிக சக்தி வாய்ந்த தெய்வங்களுள் ஒருவராகும், சப்த கன்னிகளில் ஒருவராகும் திகழக்கூடியவர்தான் வராகியம்மன் என்று நமக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் பலரது இஷ்ட தெய்வமாக திகழக்கூடியவள் வராகியம்மன். அப்படிப்பட்ட வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினமாக திகழ்வதுதான் பஞ்சமியாகும். பஞ்சமி தினத்தன்று வராகியம்மனுக்கு எந்த முறையில் தீபமேற்றி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும். உக்கிர தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எதிரிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். மேலும் எதிரிகளுடைய தொல்லையே இல்லாத நிலை கூட உண்டாகும். நமக்கு எதிரியாக இருந்தவர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேல் நம்மை அதிகளவில் பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாகத்தான் உக்கிர தெய்வங்கள் திகழ்கின்றன. அந்த உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வராகி அம்மனை பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி நாளன்று தீபமேற்றி வழிபாடு செய்ய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் எதிரிகளும் கண்டிப்பாக தொலைந்து விடுவர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.